எந்த நல்ல காரியமும் எந்த வெற்றியும் தொடங்கினது ஒரு கனவு, ஒரு எண்ணம். இப்போ நான் நீங்கள் சொல்கிறத என்னால் முடியும், இது பொய் இல்லை, இது சத்தியம். இது அப்போ இந்த குழந்தை எடுத்துவிட்டா 9 நீ ஓயில் எடுக்கணும்னு சொன்னால் முடிச்சிடா. ஏன் அவட மனத்தில் இல்லை நான் 9 எடுக்க முடியாதண்டா தீர்மானிச்சுட்டேன். அப்படி தானே சொல்லணும் இல்லையோ? அதே நேரத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்குது? 9 இந்த இங்கே என்ன வாழ்க்கையில் ஒவ்வொரு பெரிய காரியங்களும் தொடக்கத்தில் ஒரு எண்ணமாக இருந்தது. என்ன இருந்தது? இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் சொல்ல, அதாவது அந்த ஒரு தொடக்கம் 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 என்னது? இது இந்த அணு இல்லை தொடக்கம் என்னவா இருந்தது? எண்ணம். சொல்லுங்க சத்தமா. அப்போ உங்களையும் வைத்துக்கோ, நீங்கள் தொடங்கினது எண்ணம், அது வளர்ந்துட்டே போகுது. உங்களோட எண்ணத்தையும் வளர்ந்து போங்க. நான் சொல்கிறது அப்போவும் இப்படி நடக்கும். ஏன்? வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட உள்ளத்தை உயர்த்துறீங்களோ, சொல்லுங்கள், நாங்கள் எவ்வளவு தூரம் எங்கள் உள்ளத்தை எங்கள் எண்ணத்தை உயர்த்துகிறோமோ அதன் படி அதற்கு சராசரியாக எங்கள் வாழ்க்கையும் உயரும். இது இந்த கனவுன்ற விஷயத்தில் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அது பேர் பீயிங் ஹாப்பி, சந்தோஷமாக இருத்தல். அது எப்படி? நீ தயவு செய்து சின்ன கனவு காணாதே, சின்னதாக நினைக்காதே, பெரியதாக நினை. ஏன் சொல்லுங்க? ஏன்? அது நடக்கும். ரைட், அது நடக்க போகுது. அது நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்வது, நான் எண்ணுவது, நான் செய்வது அத்தனையும் ஒரு நாள் நடக்கப் போகிறது. ஆகவே நான் சொல்லும் வார்த்தை, நான் எண்ணும் எண்ணம், நான் செய்யும் செய்கையில் மிக கவனமாக இருப்பேன். ஏனெனில் அது நடக்கப் போகிறது. சரி பாருங்கள், இந்த மாதிரி இதை தாண்டி இந்த குழந்தைகள் எழும்பி காலையில் தங்களை பற்றி சொல்லணுமா? எப்படி? நான் நல்ல மாணவன், நான் நல்லா படிப்பேன், எனக்கு ஞாபக சக்தி கூட உண்டு. உங்களுக்கு நீங்களே போடும் தடைகள் சொல்லுங்க. அது நான் படிக்க போகிறல, ஏன் தெரியுமோ? அது மனதில் பதிஞ்சுவோம். அது வேண்டாம். உங்களுக்கு நான் போடும் வழிகள் என்று தான் நல்லா சொல்லுங்க. தூர நோக்கு. இப்போ இந்த குழந்தைகள் 9A 3A 7ஆம் வகுப்பில் சொல்லிக் கொடுத்தது இல்லை? தூர நோக்கு என்ன அவங்களுக்கு? இது வாழ்க்கிற குறிக்கோள். தூர நோக்கு என்ன? அடிப்படையாக முதல்ல 9Aயும் 3Aயும் எடுக்கணும் இல்லையோ? அப்போ அது மாதிரி நீங்கள் கூட உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன், நீங்களும் கூட தூர நோக்கு வச்சுக்கொள்ளணும். ஐயா நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னார் நேற்று. நான் என்ன சொல்கிறா, கௌரவமிக்க எனது மிக மதிப்புக்கும் அன்புக்குரிய திருவாளர் செந்தூர் ராஜா ஐயா அவர்களை நீங்கள் எவ்வளோ தூரம் வாழ்த்தினாலும் போதார், வாழ்த்தாதவங்க ஆசீர்வாதம் கொடுங்க. ஏனெண்டா உங்களுக்கு தெரியாது, ஒரு நாள் வரப்போது இந்த அடி ஆழத்தில் இந்த பெருமக்கள அருமை தெரியவர். சொல்லுங்கள், வின்னிங் ஆட்டிடியூடு. சொல்லுங்கள், இதை பண்ண சொல்லுங்கள் சத்தமா. இது வெற்றி அடைவேன். சொல்லுங்க. இது என்ன எண்ணம் இல்லை? இந்த குழந்தைகள் எல்லாம், இந்த 9A 3 எடுத்த குழந்தைகள் என்ன நினைச்சிது? சாமிஜி நான் செய்து காட்டுறேன். இதை சொல்கிறது வெற்றி மனப்பான்மை. சொல்லுங்க. நான் மற்றதை சொல்ல போகலை, உங்களுக்கு எல்லாம் அந்த எதிர்மறை வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். வெற்றி மனப்பான்மை. சொல்லுங்க. அப்போ நான் சொல்லக்குள்ள கொஞ்சம் பேர் சிரித்தாங்க. என்ன செஞ்சாங்கண்டா, அந்த அம்மா கேட்டேன், சாமிஜி நான் நினைச்சா அது நடக்குமா? இல்லை, இதுக்கு மேலே மடத்தனம் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு நான் எழுதி கொடுக்குறேன். எது மடத்தனம்? நீ நினைக்கிறது மட்டும் இல்லை, நீ சொல்கிறது நடக்க போகும். நீங்கள் உங்களோட சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, அந்த பெரிய மான்கள்லாம் சாபம் போடுவாங்க, அப்படி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. தெரியுதானே கொடுக்கலாம். அந்த அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கக்குள்ளேயும் சாபம் கொடுக்கக்குள்ளேயும் அவங்க சொல்கிறாங்க, இந்த கட் ஃபீலிங்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அடி ஆழத்தில் வந்து தங்களோட ஆத்ம பலத்தோடு கொடுப்பாங்க. இதோட அதில் இருந்தால் நடக்கும். இப்போ நீங்களும் சொல்கிற வார்த்தை என்ன? ஏழை அழுங்கண் கூறிய வாழக்கும். அது மாதிரி அதுக்கு எதிர்மாறாக ஏழையின் ஆசீர்வாதம், இறைவனின் ஆசீர்வாதம் என்ன வார்த்தை. ஆனால் அங்கே வந்த எங்கேருந்து? இங்கேருந்து. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த நம்மளோட சமுதாயத்தில் அந்த மற்ற கூட்டங்கள் கெட்டு போன ஒரு காரணம், எத்தனையோ தாய்மார், மனைவிமார், அக்கா, அம்மா இல்லை போட்ட சாபம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்டா, தயவுசெய்து இன்றைக்கு இருந்து 2வது விழிப்புணர்வு. சொல்லுங்க.
அதில் இது உண்டு. இது நான் சொல்வதும் எண்ணுவதும் செய்வதும் நிச்சயமாக நடக்க போகிறது. இன்றோ நாளையோ. நீங்கள் சொல்ல சாமி எப்போ நடக்க போகுது, அதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? எவ்வளவு தூரம் உங்களோட வார்த்தையில், உங்களோட எண்ணத்தில், உங்களோட செயலில் சக்தி இருக்குது, உங்களோட ஆத்ம பலம் அதை பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து இருக்கு. என்னம்மா? அப்போ ஆனால் நீங்கள் சொல்கிறது விரைவாக நடக்குவேன். உங்களோட இதயமெல்லாம் தூய இதயம், சேவை செய்யும் அத்தனை பேர் இதயம். அதில் நான் இன்னொன்று சொல்ல போகிறேன். இந்த நான் சொன்ன மாதிரி ராமேஸ்வரம் மிஷன், சின்ன மிஷன், மற்றவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் என்னென்னா, அங்கே புகழும் வரவேற்பும் மாலையும் இல்லை நிறைய கிடைக்கிது. இந்த சாமியாருக்கு நீங்கள் என்ன மாலை ஓட்டிங்க இல்லையோ? பெரிய சாமியார் மாலை ஓட்டாண்டு வந்து கதைக்காங்க. அது பெரிய காரியமா? புகழ் இந்த உலகத்தில் இந்த அசிங்கமான எல்லாரும் விரும்புகிற ஒரு ஆசை புகழ். சொல்லுவோம். அப்போ தங்களை புகழ்றாக்களை பெரிய காரியம் செய்கிறவங்க அது நான் அதை எடுத்துக்கொள்கிறதே இல்லையே. அதுக்கு என்னது பரிசு? என்ன பரிசு அவர் செய்கிற சேவைக்கு? சொல்லுங்க, என்ன பரிசு? புகழ், நல்ல பேர் கிடைச்சிது. அப்போ இன்னும் கூட செய்தால் கூட புகழ் வரப்போகுது இல்லையோ? ஆனால் உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இல்லை, நான் இருக்கிறேன்னு சொன்னேன். அதை நீங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, எதிர்பார்க்காதாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்றது செய்கிறதையே நடக்க போகணும்னு சொன்னால் உங்களோட வார்த்தைகளில் தூய்மை உண்டு. எனது உள்ளத்தை சொல்லுங்க, நான் சேவை செய்வதால் எனது இதயம் தூய்மை அடைந்து கொண்டு போகிறது. ஆகவே எனது உள்ளம் தூய்மையாக இருப்பதால் நான் சொல்லும் எண்ணமும் நான் செய்யும் செயல்களும் நடக்கப் போகிறது. இங்கே பாருங்க, சுய ஊக்க சபதங்களும் சுய முன்னேற்ற கட்டளைகளும். நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். சொல்லுங்க. ஏற்றமும் எனது நண்பர்கள், அதாவது முன்னேற்றம் எனது நண்பர்கள். எனது சிந்தனைகளும் செயல்களும் எனக்கு என்றென்றும் வெற்றியை ஈட்டி தரும். நான் வினைத்திறம் மிக்கவன், ஊக்கமும் உடையவள், உற்சாகம் மிகுந்தவள். நான் எனது செயல்கள் வினைத்திறம் மிக்கவை, சித்தியும் சிறப்பும் எனதே. நான் உடல் உள ஆரோக்கியத்துடன் வாழ்கிறேன். இளமை, இனிமை, புதுமை எனதே. இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். உண்மையில் இந்த வயது போகிறதும் இளமையும் மனதில் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதில் நான் சொல்கிறது பாருங்கள், இவர் டாக்டர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்து இல்லை இங்கே அவர் அவ்வளவுக்கும் நிரூபித்து காட்டுவார். உங்களுக்கு கேட்டிங்களா? இதெல்லாம் சும்மா வையா ஏண்டா அவர் வாயா நான் நிரூபித்து காட்டுவேன். விஞ்ஞான முறைப்படி நான் சொல்லும் அத்தனை வார்த்தைக்கு வார்த்தை நான் நிரூபித்து காட்டுவேன். அப்போ நீங்கள் விளையாட முடியும். இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் உண்மை. இதை சொல்கிறது மனோவியல் விஞ்ஞானம். சொல்லுங்க, இது விஞ்ஞானம். என்னது? விஞ்ஞானம். அப்போ இது என்ன சாமிஜி இப்படி நான் காலங்காலத்தை சொல்லி கொண்டு இருந்தா என்ன பைத்தியம் நினைக்க மாட்டாங்க இல்லை? சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க. அவள் காலங்காலத்தை கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸ் இல்லை, அப்படி உள்ளவங்க லூஸாக இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் சொல்லுங்கள் ஆள் மனம். நான் தொடக்கத்தை சொல்லி கொண்டு வந்த இதுவரையும் சொன்ன அத்தனையும் நீ உண்மையிலே கவனமாக கேட்டு உங்களோட ஆள் மனத்தில் பதியும். அது உங்களோட வாழ்க்கையில் நாளை இருந்தோ இதே அடுத்த நிமிடத்திலையும் என்னது நடைமுறையாக மலர்களாக மலர். அதுதான் சொல்கிறேன் பாருங்க. நான் முதல்ல உனக்கு நீயே போடும் தடைகள் அதில் உண்டு. சாமிஜி எங்கே சொல்கிறலாம் சரிதான், அதெல்லாம் பணக்கார குடும்பம், அவங்களோட அம்மா அப்பாலாம் படித்தவங்க இல்லை, நான் அங்கெல்லாம் வேலைகள் இல்லை, எங்களோட அம்மா அப்பா படிக்கவங்க இல்லை, எங்களால் எல்லாம் முடியுமா இல்லை? இது நான் சொன்னது என்ன? எண்ணமும் சொல்லுங்க சத்தமா. இந்த அசிங்கம் வார்த்தை நான் சொன்ன எத்தனை அசிங்கம் ஒன்று சொல்ல போகிறேன் இல்லை, எண்ணமும் சொல்லும். ஆனால் உங்களுக்கு தெரியுமோ அவங்க அப்படியே இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 88ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஒரு 4-5 குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கேன்.
உங்களுக்கு எதிர்மாறாகும். ஏன்? வார்த்தைகளில் நான் சொன்னேன், உங்களை சொல்லுங்க, உத்தரேத் ஆத்மனாத்மானம் சொல்லுங்க, என்னை நான் என்னால் உயர்த்தி கொள்வேன். எனது வார்த்தைகள், எனது எண்ணங்கள், எனது செய்கைகள் என்னை உயர்த்தியே வைக்கும். நீ ஒருவரும் உங்களை பற்றி தாழ்த்தி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுங்க சத்தமா? நான் முதலே சொன்னேன், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் சொல்லுங்க. உங்களோட இதயத்தில் இறைவன் இருக்கிறார். நீங்கள் உங்களை தாழ்த்தக்குள்ள யாரை தாழ்த்துறீங்க சொல்லுங்க? எல்லாம் வல்ல இறைவனை அவமானம் பண்ணுறீங்க. எஸ் இல்லை? நான் சொன்னேன் உங்களை வாழ்த்தணும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லுங்க, ததாஸ்து சொல்லுங்க. ததாஸ்துன்ற அப்படியே ஆட்டும். இது இந்த இந்த உலகத்தில் சட்டம் இருக்கான். சட்டம் இது. நான் என்ன வாசிக்கிறேன், நான் வினைத்திறம் மிக்கவன் என்று இருக்கு. இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்கணும். அப்படி அதுக்கு எதிரமா என்னால் முடியாது இல்லை. என்ன சொன்னாவ எது நடக்க போகுது, அவள் சொன்னது நடக்க போகுது. எது என்னால் முடியாது இல்லை. அது இறைவன் சொல்லுவாராம், அப்படியே ஆட்டுவான். நான் வினைத்திறன் மிக்கவன் என்றா என்ன நடக்கும்? இறைவன் சொல்லுவாராம், அப்படியே மகனே அப்படியே ஆட்டும், நீ வினைத்திறம் மிக்கவனாக இருக்க கடவாய். அதுக்கு எதிர்மாறா சொன்னா நீயும் அப்படியே முட்டாளாக இருக்க கடவாய் என்றவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். அதை நீங்கள் கடவுளை நோவ முடியாது. நிறைய பேர் இல்லை கடவுளை திட்டுவாங்க, கடவுளுக்கு கண் இல்லை இல்லை, எங்களை ஏழையாக வச்சு கொண்டு இருக்காங்க இல்லை, நாங்கள்லாம் படுற கஷ்டத்தை இந்த கடவுளுக்கு தெரியாது அப்படி இல்லை சொல்லுவாங்களே இல்லையோ. நீங்கள் அதை தயவு செய்து நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கண்டே இருந்து. அப்படி நீங்கள் இந்த குழுவில் போய் ஒரு பார்த்து பாருங்கள். அவங்களோட எண்ணங்கள் அசிங்கமாக இருக்கும். தங்களை தாழ்த்தி வச்சுருப்பாங்க, இப்படி எண்ணங்கள் எண்ணுவாங்க, மிச்சம் சொல்லுவாங்க. அதால் தான் அவங்களோட குடும்பம் வறுமையாகவும் துக்கத்துலேயும் இருக்குது. உண்மையில் அவங்க சொல்லுங்கள், தயவு செய்து இருந்து நீ உங்களை பற்றி உயர்த்தி நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன், தூர நோக்கு. இப்போ இந்த புத்தகத்தில் இருக்குது சொல்லுங்கள், தூர நோக்கு மனப்படம் சொல்லுங்க. மனப்படம், பாடம் இல்லை சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன், சத்தம் சொல்லணும். எனக்கும் நானும் உங்கள் மத்தியானம் சாப்பிடுவது தெரியுமா உங்களுக்கு? உண்மையில் அதே இங்கே வந்து அந்த தூக்கம் வரும், அதுக்கான சாப்பிடல. உங்களோட தங்கச்சியாக இருந்துட்டு சொன்னால், சாமி சாப்பிட்டு நான் இரவைக்கு வந்து ஒரு வெட்டுறேன், இப்போ சாப்பிட மாட்டேன். ஏன்? தூங்கக்கூடாதுன்றதுக்காக. தயவுசாமி கொஞ்சம் விழிச்சுருங்க, ஏன்னா அடுத்த முறை உங்களை எப்போ பார்க்க கிடைக்கும்னே தெரியாது. அப்போ என்ன சொல்கிறது இதில்? இது என்ன சொல்ல வந்தேன், இந்த வாழ்க்கையில் வறுமையாக இருக்கிறவங்க இதெல்லாம் தூர நோக்கு மனப்படம். நான் என்ன சொன்னது, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் சொல்லுங்க. இப்போ நீங்கள் முதல்ல மகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவசியம் ஏற்படுத்திருக்கா இல்லையோ? சத்தம் சொல்லுங்க. நான் முதல்ல மகிழ்ச்சியாக இருந்தால் இது யூஸ்லெஸ், அர்த்தம் இல்லை வார்த்தை. நான் முதலில் மகிழ்ச்சியாக இல்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் இல்லை. இது என்ன சொல்லுது, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அது என்னென்னா, நீ ஒரு சபதம் எடுக்கிறீங்க, எது நடந்தாலும் நான் புன்னகையுடன் அது இறைவன் கொடுத்த இல்லை எனக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பரிசோதனையாக ஏற்றுக்கொள்வேன். அப்போ நினச்சிருக்கலாம் இல்லையோ? இது ஒரு இந்த யோகத்தில் ஒரு படி. சௌச்சா சந்தோஷா சொல்லுங்க. சந்தோஷா நம்ம தமிழில் இருக்கு சந்தோஷம். அது தவத்தில் ஒரு படியா. ஏன் 24 மணித்தாலும் 365 நாளையும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. இப்போ இந்த கூட்டத்தில் எங்களை நண்பர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்களோட மாமா அம்மாப்பா இப்போ ஒரு 20 நாள் முதல் காலமாயிட்டார் இல்லை. அவங்கள்ட்ட போய் சொல்லி சிரிமான்னு சொன்னால், சாமிஜி உங்களுக்கு பைத்தியமா, எங்களோட இந்த இதயத்தில் உள்ள துன்பம் உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லையோ? அப்போ இது என்ன சொல்லுதோ, நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன், எழுச்சியும் ஏற்றவும் இருந்த நண்பர்கள். எழுச்சியும் ஏற்றதும் முதல்ல இருந்திருந்தா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ ஏன் சொல்லணும்டா, இதைத்தான் சொல்கிற மனப்படம் சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னேன் கனவு காணுங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? கனவு பெரிய கனவு. அது இந்த கனவும் இந்த உதாரணத்துக்கு அந்த 9A 3A சொன்னேன். அந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்குள்ளே அந்த குழந்தை மனப்படம் பார்க்குதான். நான் உண்மையை இந்த பாடம் பள்ளிக்குள்ளே சொல்லி வைக்கிறேன்டா, நீங்கள் எழுதுங்க. இடது பக்கத்தில் அவங்களோட 9 பாடத்தை எழுதி அதுக்கு மேலே கொட்டை எழுத்துல ஏ ஏ ஏ என்ன எழுதுறேன் 9 பாடத்தை. அது ஓயல் எடுக்கிறவங்க 7ஆம் வகுப்புலேருந்தே போட வேண்டியது.
இதை ஏல் எடுக்கிறவங்க 9ஆம் வகுப்பில் 10ஆம் வகுப்பில் 3 பாடத்தை எழுதுக்கு முதல் ஒரு ஒவ்வொரு நாளும் காலையிலையும் தூங்கக்குறையிலையும் பகல்லையும் இதை பார்க்கணுமா? எதை? இந்த தங்கள எதிர் எதிர் தூர நோக்கு. சொல்லுங்க, தூர நோக்கு. மனப்படம் சொல்லுங்க. மனப்படம் என்ன? தூர நோக்கு என்ன? 9 எடுக்கும், 3 எடுக்கும். மனப்படம் என்ன? இப்போது எனது மனதில் நான் 9 எடுத்துள்ளேன், 3 எடுத்து விட்டேன். 2 மனதில் படம் பார்த்து எண்ண அந்த உள்ளத்தில் உற்சாகம் வந்து இறைவன் அருளால முயற்சியால் நிச்சயமாக கிடைக்கும். இது மனோவியல் தத்துவம். சொல்லுங்க, இது மனோவியலோ இல்லையோ, இது சத்தியம். அது நம்மளோட நூலில் இருக்கு. என்ன இருக்கு? மனம் போல வாழும், மனம் போல மாங்கல்யம். இல்லையோ? அவள் அப்படி இருக்கிற மனம் போல இல்லையோ? அப்போ மனம் மாற மாற வாழ்க்கையும் முன்னேறும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட மனத்தை உயர்த்துறீங்களோ, இந்த மனப்படத்தில் உங்களோட வாழ்க்கிற குறிக்கோளை பார்க்குறீங்களோ. இப்போ நீங்கள் உங்களோட குழுவில் ஐயா இந்த புத்தகத்தை நான் நிறைய பார்த்தேன். அற்புதமான உங்களோட குறிக்கோள் இருக்குது. கிட்டத்தட்ட 40 இந்த புத்தகம், மற்ற புத்தகம் 40 இல்லையா? கிட்டத்தட்ட 40 நான் பார்த்தேன். அப்போ இது உங்களோட குறிக்கோள். சுயசார்பு குழுக்களினால் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் ரைட் 44. நான் இந்த காரில் வரலாம் படித்து கொண்டே வந்தேன். முழு புத்தகம் 56 இருக்கு. எதுனே 56 இருக்கு. அப்போ இது உங்களோட வாழ்க்கையில் இந்த உங்களோட குழுவோட குறிக்கோள் இல்லை? இதை அந்த குறிக்கோளில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 குறிக்கோள் எடுத்துக்கொண்டா உங்களோட நீங்கள் எழுதணும் இல்லை? அந்த குழுவில் இருக்கிற 10 குறிக்கோளை இடத்துல எழுதி இதை ஒவ்வொரு நாளும் கணத்தில் பார்க்கணும். இது வாழ்க்கையில் எங்களோட குழுவுற முக்கியமான குறிக்கோள். இதை நாங்கள் சரியான முறையில் அடைந்தே தீர்வோம் என்று என்ன செய்யணும்? மனப்படம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மனப்படம். இந்த 10ஐயும் ஒவ்வொரு நாளும் காலை எழுப்பி பார்க்கணும். அந்த குழந்தைகளும் பிடிச்சி விடாது. காலை எழும்பி 9ஐயும் பார்க்கணும், 3ஐயும் பார்க்கணும். தூங்க போகும்போதும் பார்க்கணும். அதுக்கு என்ன? மனப்படம். நான் 3 எடுத்து விட்டேன் இல்லை? அது மாதிரி நீங்களும் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் முன்னேற அத்தனை பேரும் செய்ய வேண்டியிருக்கு. ரைட்? அப்போ திரும்ப கொஞ்சம் பாடப்போம். நீ கேளுங்க. நான் விவேகம் உள்ளவன். சொல்லுங்க. விரைவாக செயல்படுபவன். உதாரணத்துக்கு உங்களோட இதில் இல்லை, இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் இல்லை, நீங்கள் இல்லை அடுத்த மாதம் செய்தா போயிட்டு விட்டுருந்தா அந்த 8 குழந்தைகள் இல்லை, அடுத்த மாதம் டிசம்பர் வர போகுது இல்லை, அது லீவு, அதுக்கு அடுத்த முறை அது வீட்டிலே தான் நடக்கும். அந்த குழந்தைகள் பள்ளிக்கு போயிருக்காது. ஏதாவது நடந்திருக்கும். சொல்லுங்க, DIN சொல்லுங்க. இது நான் இருக்க இந்த ஆசிரமத்தில் அந்த பெரியவர் சொல்கிற வார்த்தை. DIN சொல்லுங்க. டூ இட் நவ். இப்பொழுதே செய். சத்தமாக சொல்லுங்க. இது ஒரு அற்புதமான, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நம்மளோட ஊரில் நம்மளோட ராவணன் இருக்கார். அந்த கூட்டாளி இந்த பெரிய இந்த உலகத்துல எல்லாம் பெரிய சக்கரவர்த்தி. அவன் சுவர்க்கத்துக்கு போனான். உங்களுக்கு தெரியும் இந்த கதை? தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். போனோடனே சுவர்க்கத்துலேருந்து இலங்கை வரையும் நான் ஒரு பாலம் கொண்டு போட்டால் நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போய் வந்துடலாமே. நான் மட்டும் வந்து அந்த இந்த புஷ்ப விமானத்து வரை போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் வரும். நான் தான் எனக்கு முடியுது. அப்புறம் செய்யணும்னு விட்டுட்டாங்க. அந்த சீதையை தூக்கினோன்னு சொன்னோடனே உடனே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ இதுக்கு எதிர்மாறாக நம்ம எல்லாம் செய்யணுமா? மனதில் எது நல்ல நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதை நான் வாழ்த்துறேன். எது நல்ல காரியம் உங்களோட குழுவுற மனதில் வருதோ, எது நல்ல காரியம் அதை அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம்னு நீங்கள் ஒத்து போடக்கூடவே கூடாது. உடனடியாக அதை செய்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? உடனடியாக அதுக்கு முதல்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் பசியால் பட்னியால் இல்லை கட்டண்டா அன்றைக்கு உடனே நீங்கள் உள்ளதை 4 கொத்து 1/2 கொத்து அரிசி அது கொண்டு கொடுங்க. ஸ்டார்ட் இட் சம்பே. நடக்க போகிறது, நான் எண்ணுவது நடக்க போகிறது, நான் செய்வது நடக்க போகிறது. ஆகவே இன்றிலிருந்து சொல்லுங்க, எனது வார்த்தைகளை நான் அளந்து பேசுவேன். அளந்து பேசுகிறேன் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? திராட்சை என்ன சொல்கிறது? நான் ஞாபகம், நான் பணம் கொடுத்து பொருளை வேண்டாமல் பொருள் கொடுத்து பணத்தை வேண்ட போகிறேன். உங்களோட குழுவில் ஒரு ஆள்
அந்த அந்த வீடியோலாம் பார்த்து அவன் என்ன சொல்கிறான், எல்லாரும் பணத்தை கொடுத்து பொருளை வேண்டுவாங்க, நான் பொருளை கொடுத்து பணத்தை வேண்டுவேன். எப்படி, என்ன அற்புதம்! கைதட்டுங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து. இன்னொரு சொன்னால், நான் மரக்கறியை கொடுத்து இல்லை இன்னொரு எனக்கு அதிகமான மரக்கறியை கொடுத்து அவர்கிட்ட இருக்க மற்ற மரக்கறியை பண்டை மாற்றி சரி இல்லை முட்டையை கொடுத்து பண்ணுவோம். அற்புதம் பாருங்க. அந்த காலம் இப்போ பண்டை மாற்று நடந்த காலம் ஒன்று இருந்துதான். இப்போ அப்பப்பா அற்புதம். நீங்கள் என்ன நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா, இது மிக அற்புதமான தொடக்கம். எவ்வளோ தூரம் இப்போ இந்த சின்ன முறையில் நீங்கள் இந்த பொருளாதாரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் பொருளாதாரத்தை அப்படி ஏற்றி வரீங்களே, உங்களுக்கு சொல்லி என்னவோ நான் பார்த்துருக்கேன் இந்த ஆடியோவில். இல்லை தாய்மார் வந்து சொல்லுவாங்க, சுவாமிஜி என்னோட கற்பனையோட பண்ண முடியாது இந்த குடும்பம் ரெண்டு எங்களோட கால் நிற்க நான் கற்பனையோட பண்ணல சாமி. ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட காலில் நிற்கிறோம். அவன் விதவை கணவன் இல்லை நிற்கிறோம். ஓகே, இப்போ தயவு செய்து இருந்து நீங்கள் ஏன் வார்த்தைகளை அளந்து பேசணும்? நான் சொன்னேன், நீங்கள் சொல்ல நடக்க போகுது. ஆகவே வளவளன்னு பேசக்கூடாது. சொல்லுங்க, சரி? அளக்கிறேன்டா என்ன திராட்சையில் வச்சு இல்லை இதுக்கு அவ்வளவு பாருங்க இல்லை, நீங்கள் போய் ஒரு தங்கத்தை கேட்டிங்களா இல்லைம்மா கொடுத்தீங்கன்னா அந்த தங்கத்துக்கு இந்த தங்கம் இவ்வளவு ஒவ்வொரு வார்த்தை. அப்புறம் எண்ணங்கள் சொல்லுங்க, எண்ணங்களை உயர்வாக எண்ணுவேன். நான் முதல்ல சொன்னேன், வின்னிங் ஆட்டிடியூடு, வெற்றி சத்தம் சொல்லுங்க. நான் எப்பொழுதும் வெற்றி மனப்பான்மையுடனேயே எழும்புவேன். வெற்றி மனப்பான்மையுடனேயே எனது நாளை கொண்டு சொல்வேன். வெற்றி மனப்பான்மையுடனேயே எனது நாளை நிறைவு செய்வேன். நான் தூங்கும்போது எனது உள்ளமெல்லாம் பூரித்து மகிழ்வோடு தூங்குவேன். அப்போ ஏமா பாருங்க அந்த பாட்டு, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது நான் ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம், சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி